டேய் சோனமுத்தா போச்சா? ஒரே ஒரு எக்ஸிட் போல் தான் வந்துச்சு. மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னாங்க, கடைசியில் மாவு கட்டு பரம்பரையாகி உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. கொஞ்சம் நெஞ்சம் பேச்சா பேசுறாங்க. ஐயோ விஜய் அண்ணா ஆட்சியை பிடிச்சிருவாரு, விஜய் அண்ணா ஷீரடி கோயில் பாபா கோயிலுக்கு போயிட்டாரு, இங்கிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டாரு, அதுக்குள்ள செங்கோட்டையன் தலைமையில 33 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியலை வெளியிட போறோம், பதவியேற்பு விழாவை நேரு ஸ்டேடியத்தில் நடத்த போறோம். கொஞ்சம் நெஞ்சம் பேச்சாடா பேசுறீங்க. இந்த வந்துருச்சுல எக்ஸிட் போல், எக்ஸிட் வந்துட்டான்ல என் செல்லம் வந்துட்டான்ல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு மக்கள் மைண்ட் செட் எப்படி ஆயிட்டாங்கன்னா, டே யாராவது ஒருத்தன் இந்த டைம் டிராவல் கண்டுபிடிக்கடா, எங்களை கொண்டு போய் மே நாளில் கொண்டு போய் விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தவிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. வெறும் எந்த பேஜ் எடுத்தாலும் அவ்வளோதான், விஜய் அண்ணா ஆட்சியை பிடிக்க போறாரு, விஜய் அண்ணா அங்கே போய் அதை செய்ய போறாரு, விஜய் அண்ணா குடும்பத்துக்கு 5 லட்ச ரூபா கடன் தர போறாரு, அப்படி இப்படின்னு என்ன பேச்சு பேசுனாங்க. கடைசியில் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இந்த வந்திருக்கு பாருங்க எக்ஸிட் போலோட ரிசல்ட். இப்போ பல ஊடகங்கள், ஏன்னா 5 மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறதால இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் கடைசி கட்ட தேர்தல், இன்னைக்கு மாலை 6 மணியோட தேர்தல் அங்கே முடிஞ்சிருச்சு. மாலை 5 மணி வரைக்குமே 90% வாக்குகள் அங்கே பதிவானது. கிட்டத்தட்ட 93% அளவுக்கு அவங்க போகும் போல இருக்குது. அப்போ அந்த அங்க வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு பிறகுதான் பிந்தைய கருத்து கணிப்புங்கிறது வெளியிட முடியும். எல்லா மாநிலத்திலும் பிந்தைய கருத்து கணிப்பு வெளியில வந்திருக்குது. அதுல இப்ப தமிழ்நாட்டுடைய பிந்தைய கருத்து கணிப்பு என்ன, யார் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அக்னியோட கருத்து கணிப்பு. பொதுவாக அவங்களுடைய கருத்து கணிப்பு கொஞ்சம் ரீசனபிளா நியாயமா அவங்களுடைய கருத்து கணிப்பு இருக்கும். அவங்க சொல்றது என்னன்னா, திமுக 2ஆம் முறையாக ஆட்சியை பிடிப்பார்கள், கிட்டத்தட்ட 169 தொகுதி 169 தொகுதியில திமுக வெற்றி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அக்னி நியூஸ் சொல்றாங்க. அதிமுக கூட்டணி 64 இடங்கள்ல ஜெயிப்பாங்க. விஜயோட தாவேகா ஒரே ஒரு இடத்துல ஜெயிப்பாங்க. அந்த சட்டமன்றத்துல ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்கோ அப்படின்னு ஒரே ஒரு வட்டம் விஜய் மட்டும் ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து கணிப்பு சொல்றாங்க. நான் இதை தான் ஆசைப்பட்டு இருக்கிறேன். விஜய் எப்படின்னா ஒட்டுமொத்தமா தொகுதி 0வாலாம் போகக்கூடாது, விஜய் மட்டும் ஏதோ ஒரு தொகுதியில ஜெயிக்கணும், சட்டமன்றத்துக்குள்ள வாங்கணும். அங்க ஒரு சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்னமாயி நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு விஜய் எப்படிலாம் தவிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போதான் இந்த தற்கொலைகளுக்கு புரியும். ஐயோ இவருக்கான நம்ம ஓட்டு போட நினைச்சோம், ஐயோ இவரையா நம்ம முதலமைச்சர் ஆக்க நினைச்சோம் அப்படின்றது அந்த அறிவு அவங்களுக்கு வரணும்னா விஜய் மட்டும் ஒரு இடத்துல ஜெயிக்கணும். அப்போ அக்னி நியூஸ் சொல்றதான் திமுக 169க்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிப்பாங்க, அதிமுக 64 இடங்கள்லையும், விஜயோட தாவேகா ஒரு இடங்கள்லையும், நாம் தமிழர் 0 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பீப்புள் பல்ஸ், பொதுவாகவே கருத்து கணிப்புல ரொம்ப பிரபலமான ஒரு நிறுவனம் பீப்புள் பல்ஸ் சொல்றது என்னன்னா, திமுக 2ஆம் முறையாக ஆட்சி பிடிப்பாங்க, 125ல இருந்து 145 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு அநேகமான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக 65 முதல் 80 தொகுதி வரைக்கும் அதிமுக ஜெயிப்பாங்க. டிவிகே 18ல இருந்து 24 தொகுதிகள் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாம் தமிழர் 2ல இருந்து 6 இடங்கள்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க கணிசமா எல்லாருடைய விஷயமே அங்கிட்ட இல்லாம இங்கிட்ட இல்லாம அப்படி பூசி மலிசி சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலுமே இவங்களுடைய கருத்துப்படியே திமுக கூட்டணி 145 இடங்களுக்கு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சாணக்கியாவோட கருத்து கணிப்புல திமுக கூட்டணி 145ல இருந்து 160 இடங்கள் வரைக்கும் திமுக தட்டி தூக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக கூட்டணி 50 இடங்கள்ல இருந்து 65 இடங்கள் வரைக்கும் அதிமுக கூட்டணி ஜெயிப்பாங்க. விஜயோட தாவேகா 13 இடங்கள்ல இருந்து 18 இடங்கள் வரைக்கும், சீமானுடைய நாம் தமிழர் 5 முதல் 8 இடங்கள்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்து கணிப்போட விபரத்தை சொல்றாங்க. அடுத்து என்டிடிவி ரொம்ப பிரபலமான ஒரு கருத்து கணிப்பு அவங்கள்ட்ட. என்டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அதே தான் சொல்றாங்க. திமுக 2ஆம் முறையாக திமுக ஆட்சியை பிடிப்பார்கள், 125ல இருந்து 145 இடங்கள் வரைக்கும் திமுக ஜெயிப்பாங்க. அதிமுக கூட்டணி 65 முதல் 80 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக ஜெயிப்பாங்க. விஜயோட தாவேகா 18 முதல் 24 இடங்கள்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க. அடுத்து மின்னம்பலம் நம்ம தமிழ்நாட்டில் அவங்களுடைய சென்சஸ் ஓரளவுக்கு நியாயமாவே இருக்கும், ஏன்னா அவங்க களத்துல போய் ஒர்க் பண்றவங்க. அப்ப மின்னம்பலம் சொல்றது என்னன்னா, திமுக கூட்டணி 155 இடங்கள்ல ஜெயிச்சு 2ஆம் முறையாக ஆட்சியை பிடிப்பார்கள். அதிமுக கூட்டணி 72 இடங்கள் வரைக்கும் அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜயோட தாவேகா 5 இடங்கள்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது விஜய், செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா, இது மாதிரி அவங்களோட முக்கிய தலைவர்களாக யாரெல்லாம் பார்க்கப்படுகிறார்களோ அவங்க 5 இடத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிமார்க்குமே இப்ப கருத்து கணிப்புல கொஞ்சம் பிரபலமான ஒரு நிறுவனம். அவங்க சொல்றது அதுதான், 125 இடங்கள்ல இருந்து 145 இடங்கள் வரைக்கும் ஜெயிச்சு திமுக 2ஆம் முறையாக ஆட்சியை பிடிப்பார்கள். அதிமுக 65 முதல் 85 இடங்கள் வரைக்கும் ஜெயிப்பாங்க. தாவேகா 16ல இருந்து 26 இடங்கள் வரைக்கும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறாங்க. இறுதியா மேட்ரிஸ் சொல்றது என்னன்னா, திமுக 122 இடங்கள்ல இருந்து 132 இடங்கள் வரைக்கும் ஜெயித்து திமுக பிரம்மாண்ட வெற்றி அடைவார்கள். அதிமுக 87ல இருந்து 100 வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
தாவேகா 12 இடங்கள்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி பரவலான கருத்து கணிப்புகள், இந்த ஒட்டுமொத்த கருத்து கணிப்புகளுமே சொல்றது என்னன்னா, மக்களுடைய கருத்துக்கள் என்னன்னா திமுக 2ஆம் முறையாக ஆட்சியை பிடிப்பார்கள் அப்படிங்கிறது தெரியுது. எல்லா ஊடகங்களோட கருத்து கணிப்புமே எங்கேயுமே 150 குறைவா இல்ல, 145, 160, 155 போது திமுக 150 இடங்கள்ல அசால்ட்டா அவங்களோட கூட்டணி ஜெயிச்சிரும் அப்படிங்கறதா இந்த கருத்து கணிப்போட ஒட்டுமொத்த விபரமா இருக்குது. இங்க தாவேகாவும் அதிமுகவும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஆட்சியை பிடிக்கலாம்னு நினைச்சாலும், ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்து அப்படி நியூஸ் வருது, விஜய் அண்ணா வந்து 35 இடங்களை ஜெயிச்சிருவாராம், கர்நாடகா எலெக்ஷன்ல அப்படிதான் நடந்துச்சான், அதனால விஜய் அண்ணா 35 ஜெயிச்சாலும் அதிமுக 80 ஜெயிச்சிருவாங்களா, அப்ப விஜய் அண்ணா கிட்ட வருவாங்களா, விஜய் அண்ணா சொல்லுவாரா நான் தான் சிஎம் சண்டைக்கு வரியா அப்படின்னு கேட்பாராம். அப்போ சரி ஓகே நம்ம 2 பேரும் உடனே கூட்டணி வச்சு நீ சிஎம் இருந்துக்கோ நான் டெபுட்டி சிஎம் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திமுக வீட்டுக்கு அனுப்பிட்டு இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சுப்பாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எக்ஸிட் போல் சொல்றது என்னன்னா, அதிமுக தாவேகா 2 பேரும் ஆல்ரெடி பிஜேபியோட பேக்வேர்ட்ல தான் யூஸ் ரன் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாலும் இங்க ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது, திமுக தனித்தே 150 இடங்களுக்கு மேல ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லுது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து கணிப்பு என்னன்னா, இதையும் தாண்டி திமுக வெற்றி அடையும் இறைவன் நாடினால். ஏன்னா வழக்கமா தமிழ்நாடோட அரசியல் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, இந்தியா முழுக்க இதுதான் நிலைமை. வழக்கமா 1971 காலகட்டத்தில் காங்கிரஸுக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டது. இந்திரா காந்தி அவங்க தலையெடுத்து அவங்க எல்லாமே அவங்க தனிச்சையா செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு நிலைமை ஏற்படும் போது அப்ப காங்கிரஸ் 2ஆ உடையுது. இந்திரா காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் 2ஆ உடையுது. அந்த டைம்ல இங்க தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா காங்கிரஸ் திமுக இவங்க 2 பேரும் தான் கடுமையான போட்டி இருந்துட்டு இருந்தது. அப்ப அந்த நேரத்தில் இங்க திமுக பார்த்தோம்னா ஒரு அபார வெற்றி அடைகிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் அங்க 2ஆ பிரிஞ்சிட்டதால 2 பக்கமா வாக்குகள் சிதறதால அங்க திமுகவுக்கு ஒரு பிரம்மாண்ட வாய்ப்பு, வரலாறு காணாத வெற்றி அங்க திமுக அடைஞ்சாங்க. அதே மாதிரி 1989 நினைக்கிறேன் எம்ஜிஆரோட மறைவுக்கு பிறகு தேர்தல் நடக்குது. அந்த டைம்ல அதிமுக 2ஆ உடைஞ்சிருக்குது. அதிமுகவில் எம்ஜிஆரோட மனைவி ஜானகியோட அணி தனியாகவும் ஜெயலலிதாவோட அணி தனியாகவும் 2 அணியா தனியா பிரிஞ்சும் போது அப்ப அதிமுக ஓட் பேங்க் 2ஆ சிதறதால அங்கேயுமே திமுகவுக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைச்சி திமுக அங்கேயுமே ஒரு ரெக்கார்ட் பிரேக் படைக்கிறாங்க, ஒரு வரலாறு காணாத வெற்றி அங்கேயுமே கிடைக்குது. அதே மாதிரி 2016 மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு ஒன்று உருவானாங்க. விஜயகாந்த், திருமாவளவன், கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவானதால அப்போ எதிரில் இருக்கக்கூடிய வாக்குகள் திமுக கொஞ்சம், மக்கள் நல கூட்டணியும் அப்படி செதறி போனதால அன்னைக்குமே அதிமுக அது வாய்ப்பு அமைந்து அதிமுக 2ஆம் முறையாக ஆட்சி அமைக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருந்தது. அப்ப எப்பெல்லாம் இது மாதிரி வாக்குகள் பிரியுதோ அப்போ இங்க ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத கலை யதார்த்தம். அந்த மாதிரி இன்னைக்கு திமுகவுல இருந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சொல்றேன், அது அதிமுகவுக்கு போதோ தாவேகாவுக்கு போதோ இதெல்லாம் திமுகவுக்கு எதிரான மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய வாக்குகள் தான். அதாவது இத்தனை நாளா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு இருந்தாங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போற விஜய்க்கு போட்டுடலாமேப்பா, ஏன்னா அதிமுகவுக்கு போட்டா அங்க எப்படின்னா பிஜேபியோட கண்ட்ரோல்ல தான் எடப்பாடி இருக்காரு, அங்க ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இல்லையே அப்படிங்கறத சரி இவர் மாற்றம்னு வராரு, அவரும் பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு வராரு இல்லையா, அவருக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுப்போமே, எத்தனை நாள் தான் அவரும் திருஷா கூட அங்க கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காரு, அவரும் கொஞ்சம் சிஎம் ஆக்கி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு கருணையில அவருக்கு ஓட்டு போடுறாங்க ஒரு சிலர். இன்னொரு சிலர் இருக்காங்க, அவங்க வழக்கமா நாங்க அதிமுகவுக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி சாவர வரைக்கும் அந்த ரெட்டை இலப்பா எம்ஜிஆரோட சின்னம் அது சாவர வரைக்கும் நான் தான் போடுவோம்ப்பா அப்படின்னு இருக்கக்கூடிய சிலர். அப்போ எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான் இரு கூறுகளாக அங்க பிரிஞ்சிருக்கே தவிர திமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, திமுகவான தொண்டர்கள், திமுகவில் பயனடைந்தவர்கள், திமுகவுடைய வளர்ச்சி திட்டத்தால பயனடைஞ்சவங்க, இவங்களோட ஓட் பேங்க் அங்க எங்கேயுமே செதறாம தான் இருக்குது. இதையும் தாண்டி திமுகவுக்கு விழக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், தலித்துகளுடைய வாக்குகள், இந்த வாக்குகள் எங்கேயுமே சிந்தாம செதறாம திமுக கூட்டணிக்கு தான் வந்திருக்குது. அப்ப இப்படி திமுக சைட்ல இருந்து எந்த ஒரு வாக்குகளுமே செதறின வாக்குகள் பூரா அதிமுக சைட்ல இருந்து தான் விஜய்க்கு போனதா சொல்லப்படக்கூடிய வாக்குகளும் இளம் தலைமுறையோட வாக்குகள் மட்டும்தான். இந்த புதுசா ஓட்டு போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் சொல்லி வராங்களே, அதாவது ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் எல்லாமே விஜய்க்கு போட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. அப்படிதான் இந்த ஒரு 5 நாளா ஒரு கிறுக்குத்தன கணக்கில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் அதாவது ஒரு 18 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் இருக்காங்கன்னு வைங்களேன், எல்லாருமே விஜய் ரசிகரும் கிடையாது. இங்க அஜித் ரசிகர் இருக்காங்க, சிவகார்த்திகேயன் ரசிகர் இருக்காங்க. இந்த சிவகார்த்திகேயன் ரசிகர்களையும் அஜித் ரசிகர்களையும் இவங்க இத்தனை நாளா கேவலமா பேசினதால அவங்க யாரும் போய் விஜய்க்கு போய் ஓட்டு போற மைண்ட் செட்ல இருக்க மாட்டாங்க. அப்ப இப்படி எல்லாம் ஒரு இருக்கிறதால எல்லாருமே விஜய்க்கு போடுறது இல்ல. இங்க பிம்பம் எங்க இருந்து உருவாக்கப்பட்டதுன்னா இது இன்ஸ்டாகிராம் உலகத்தால. ஏன்னா இத்தனை காலமா திமுக ஓட்டு போடுறவங்களோ அதிமுக ஓட்டு போடுறவங்களோ நான் திமுக ஓட்டு போட்டேன், இந்த ஸ்டேட்டஸ் வச்சிட்டேன், நான் அதிமுக ஓட்டு போட்டேன், இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டேன் அப்படின்னு யாருமே போடல, இந்த எலெக்ஷனுமே பண்ணல. ஆனா விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க அவன் இப்பதான் ஓட்டுனால என்னன்னு பாக்குறான், இப்பதான் அரசியல்னால அவன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். அதனாலதான் அவங்க சொல்றது என்னன்னா விஜய் அண்ணா வந்து ஒருத்தர் வந்து 4 தொகுதிகள் நிக்கலாம் அப்படின்னு சொல்லி கணக்கெல்லாம் விட்டாங்க பாருங்க. புஷி ஆனந்த் கூட சொன்னாரு ஒருத்தர் 4 தொகுதியில் நிக்கலாம்னு சொல்லி சட்டம் சொல்லுது அப்படின்றாரு. ஏன் விஜய் அந்த தற்கொலைத்தனமா தான் பேசிட்டு இருக்காரு. 2 தொகுதி நம்ம வந்து 234 தொகுதியில நம்ம ஜெயிச்சிருவோம்,
ஜெயிச்சு முடிச்சு எனக்கு அந்த 2 தொகுதி ஸ்பெஷல். என்னதான் வெளியில நம்ம யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளை தானங்களே, நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளை தானே அப்படி சொல்லி திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர் தொகுதியில இவர் ஜெயிச்சுருவாராம். ஜெயிச்சு முடிச்சுட்டு மாசத்துக்கு ஒரு நாள் தொகுதிக்கு போயிடுவாராம். 2 தொகுதியிலையும் ஜெயிச்சுருவார், 2 தொகுதிகளை எம்எல்ஏ இருந்து சிஎம்மா இருந்து போறான். எப்பேற்பட்ட ஒரு அறிவாளிகள் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இவங்க அரசியலுக்குள்ள என்ட்ரு ஆகிறதால இவங்க கண்ணில் பார்க்கறத கண்டென்ட்டா மாத்துறாங்க. நான் இன்னைக்கு வந்து விஜய் அண்ணாக்கு நான் ஓட்டு போட்டேன், அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டேன், அந்த ட்ரெஸ் போறவங்களாம் சர்க்கார் படத்துல விஜய் எப்படி ஒரு மாடலேஷன்ல பேசுவாரோ இந்த நாள் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா டைலாக்லாம் கொடுத்து ரீல்ஸ் வகையா ரீல்ஸ் போட்டதோட விளைவு தான் இதை பார்க்குற எல்லாருக்கும் அடேங்கப்பா விஜய் போற போக்க பார்த்தா அவர் அமெரிக்க ஜனாதிபதி தான் போலையப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாளா ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு. இந்த ஹைப்பை பார்த்து அவங்களும் என்ன பண்ணா, விஜய் ஒரு கட்ட மெதப் பண்ணிட்டாரு. நீங்க இத்தனை நாள் விஜயோட முகத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் விஜய் வர வரைக்கும் என்னத்தையும் பறி கொடுத்து உட்காந்துற மாதிரி இருப்பாரு. பேப்பரை பார்த்து தான் படிப்பாரு. 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக. சொரனே வராது, இந்த உதடு கூட கொஞ்சம் கூட ஓப்பனாக கூட திறக்காது. இப்படியே தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த கடந்த 2 நாளாக விஜயை பார்த்தீங்கன்னா அவர் முகத்தில் ஒரே பூரிப்பு. ஐயோ வருங்கால சிஎம்ஏ நான் தான், இனிமேல் நம்ம போகும்போதெல்லாம் வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி வாழ்க இப்படிலாம் நம்மளை கத்தி கூப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவர் விஜயோட முகமே கொஞ்சம் மலர்ந்திருந்தது. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதும் இப்போ சீரடி பாபா கோயிலுக்கு போனாரு, இங்கே போகும்போது விஜயோட முகத்தை பார்த்தோம்னா அவர் முகத்தில் ஒரே சிரிப்பு. அதனால தான் அங்கே போயிட்டு அந்த என்ன சூரசம்ஹார பூஜையா, எதிரிகளுக்கு எதிராக செய்யக்கூடிய பூஜை, அந்த பூஜையை போய் ஜோசியக்காரன் சொன்னான்னு சொல்லி அந்த பூஜையெல்லாம் போய் அங்கே செஞ்சு எதிரிகளை வெற்றி வந்து கை கிட்ட வந்துருச்சான். எதிரிகளை மட்டும் அப்படி லைட்டாக அப்படி லாக் பண்ணி விட்டு இங்கே நம்ம அந்த பூஜையை செஞ்சோம்னா நம்ம தான் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லி மனசை உட்காந்துருக்காப்புல ஜோசியக்காரன் சொல்லி கொடுத்தா ஐடியாவும் அது. அதாவது உன் கட்சியோட கொள்கை தலைவர் யாருப்பா அப்படின்னு கேட்டா தந்தை பெரியார். தந்தை பெரியார் கட்சியோட கொள்கை தலைவர். ஆனால் யாரோட சொல் கேட்டு நடப்பேன்? ஜோசியக்காரனோட சொல் கேட்டு நடப்பேன். சூப்பர் காம்பினேஷன், வெரி குட், ரொம்ப நல்லா வருவ ராஜா நீ அப்படிங்கிற அளவுக்கு தான் விஜயோட அரசியல் ஓடிட்டு இருந்தது. அதுலேயும் குறிப்பாக ஒரு ஜோசியக்காரர் ஒருத்தர் இருப்பார், ரத்தன் பண்டிட்னு ஒருத்தர் வீடியோ போட்டுட்டு கிரிஞ்சித்தனம் பண்ணிட்டு இருப்பாப்புல. அவருடைய பேச்சுக்கு தான் ரொம்ப ஆடிட்டு இருந்தாங்க. விஜய் தான் அடுத்த சிஎம் வர போறாரு, 50% 70% அளவுக்கு வாக்குகள் வாங்கிடுவாராம். சும்மா 1-2% கிடையாது, அடிச்சா கோல் தான். 50% 70% அளவுக்கு வாக்குகள் விஜய் வந்து வாங்கிடுவாராம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து உண்மை நம்பிட்டார் விஜய். தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க சொல்றது, தனக்கு இந்த மாதிரி ஜோசியக்காரங்க சொல்றதெல்லாம் உண்மை நம்பிடாதோட விளைவு தான் இந்த 4 நாள் ஆட்டம் கொஞ்சம் ஓவரா இருந்துகிட்டு இருந்தது. இந்த ரத்தன் பண்ணிட்டு இருக்காருலே இந்த ஜோசியக்காரரு, இவர் இதுக்கு முன்னாடி யாரு சிஎம் வருவார்னா கமலஹாசன் சிஎம் வருவாரு. கமல் மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது கமல் தான் சிஎம் வருவாரு, கமலுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, திமுக காலி, கமல் தான் சிஎம் வருவாருன்னு சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் கேட்டா கண்டிப்பா கமலஹாசனே கக்கா பொக்கான்னு சொல்லி சிரிச்சிருப்பாப்புல. இப்போ அவரு என்ன பண்றாரு, விஜய் தான் சிஎம் வருவாருன்னு விஜய்க்கு இந்த ஜோசியக்காரங்க தொடர்ந்து சொல்ல இவருக்கு குஷியாகி போச்சு. குஷியாகி போய் ஒரு மெதப்பில் இருந்தாங்க. அவங்களுடைய ஃபேன்ஸ் ரசிகர்கள் எல்லாமே அண்ணா பதவியேற்பில் நேரு ஸ்டேடியத்தில் நடத்திடலாம்னா நம்ம வந்து மம்தா பானர்ஜியை கூப்பிட்றோம், இந்த பக்கம் வந்து பினராயி விஜயனை கூப்பிட்றோம், எல்லாரையும் கூப்பிட்டுலாம், கரை வச்சு இந்த கலரில் நம்ம போட்டுக்கலாம்னா அப்படின்னு சொல்லி இது பக்கம் ஒரு பக்கம் 33 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் போடலாம். அதில் இந்த துறை அவருக்கு, அந்த துறை அவரு, உள்துறை மட்டும் நீங்களே வச்சுக்கோங்க, ஏன்னா வீட்டை விட்டு நீங்கள் உள்ள விட்டு வெளில வர மாட்டீங்க, அதனால உள்துறை நீங்களே வச்சுக்கோங்க. இப்படி எல்லாம் ஒரு கணக்கு போட்டு ஒரு கற்பனை உலகத்துல அவதார் வேர்ல்டுக்கே போயிட்டாங்க. சாதாரண உலகம்லாம் இல்லை, அது அவதார் லெவல் வேர்ல்டு. அது அங்க போயிட்டு இருக்கும்போது அந்த ஒட்டுமொத்த கற்பனை உலகத்துக்குமே இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த எக்ஸிட் போலோட நிலவரம் வெளியில வந்திருக்குது. எல்லா எக்ஸிட் போலோட நிறுவனங்களுடைய கருத்துமே திமுக 150 இடங்களுக்கு மேல வெற்றி அடைஞ்சு 2ஆம் முறையாக ஆட்சி அமைப்பார்கள் அப்படிங்கிற கருத்து கணிப்பு வந்தது. இந்த கருத்து கணிப்பு என்ன நடக்க போகுது, மக்களுடைய கருத்துக்களை என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத மே 4ஆம் தேதி நம்ம பார்க்கலாம். மே 4ஆம் தேதி ரிசல்ட் எப்படி இருந்தாலுமே சரி, அந்த தற்குறி பசங்களுக்கு, அந்த வெடல பசங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றது தான் வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில சகஜம். குறிப்பா அரசியல்ல பல பெரும்பெரும் தலைவர்களே தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால எங்க அண்ணா தோல்வி அடைஞ்சிட்டாரு, அதனால நான் அப்படி செஞ்சுக்கிருவேன், கையாறுத்துக்கிருவேன், கழுத்தரைச்சிக்கிருவேன் அப்படின்னு கிறுக்குத்தனமான வேலைகள் யாரும் செய்யாதீங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்க பிள்ளைகள் யாரெல்லாம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாங்களோ, குறிப்பா யாரெல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டாங்களோ பசங்க, அது மாதிரியான பசங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சில பசங்க ஃப்ரெண்ட்ஸோட பெட்டு கட்டி இருப்பான், அது மாதிரியான பசங்களை கொஞ்சம் கவனமா கண்காணிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா யாரெல்லாம் டிவிக்கே ஓட்டு போட்டேன்னு சொல்றாங்க அந்த பசங்க, அந்த பசங்கள்லாம் கொஞ்சம் நல்லா போய் கேளுங்க, எந்த வேட்பாளருக்கு பண்ணி போய் ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்டா வேட்பாளர் பேர்லாம் தெரியாது, எனக்கு விசில் அவ்வளவுதான். அதுல ஒரு ஊர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒரு பையன் போய் டிவி கேட்க ஓட்டு போடலான்னு விசில் சின்னத்துக்கு நேரம் போட்டிருக்கான். அங்க பார்த்தா விஜய்னு இல்லையா, இளைய தளபதி விஜய் அப்படின்னு அங்க பேர் இல்லையா, வேற ஏதோ ஒரு பேர் இருக்கான். ஏய் திமுக சதி செய்றீங்களா, எங்க விஜய் அண்ணனோட பேர் இல்லாம வேற யாரோ பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்ப விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு முகத்துக்காக நான் ஓட்டு போடுறேன் அப்படிங்கும் போது
வெறும் ஒரு சினிமா முகம் தானே. இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. எனக்கு விஜயை பிடிக்கும், நான் விஜயோட ஃபேன் அப்படிங்கிறத தாண்டி நான் இவருக்கு வாக்களிக்கிறேனே, இவர் இந்த மாநிலத்துக்கு என்ன செய்வாரு, இந்த ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு இவர் என்ன செய்வாரு, இதுக்கு முன்னாடி மக்களோட பிரச்சனைக்கு எங்க ஒரு களத்துல நின்று இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சித்தாந்த புரிதலோ, எந்த ஒரு கட்சிக்கான கொள்கை வழிகாட்டலோ, எந்த ஒரு திட்டமிடலுமே இல்லாம எனக்கு அவரை பிடிக்கும், நான் சினிமா பார்க்கக்கூடிய ரசிகன், அவர் சினிமாவில் ஒரு ஹீரோ, அவ்வளவுதான், இதுக்காக நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லி இப்படி ஓட்டு போட்டுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை எப்பா இப்படிலாம் ஓட்டு போடக்கூடாதா, ஓட்டு போடுறதுக்கான நம்ம மாநிலத்தோட நலன்றாது அப்படின்னு யாரை சுட்டி காட்டினா அவங்கள பத்தி கடுமையா பேசுறது, அவங்களுக்கு எதிராக கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறது, இப்படி ஒரு தற்கொலை கூட்டங்கள் உருவாகிறதால இந்த கூட்டங்களுக்கு எதிராக இந்த பசங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டலையும் நல்ல பக்குவத்தையும் சொல்லி தர வேண்டியது முக்கியம். அதனால அந்த பசங்களுக்கு இதை நம்ம சொல்லி தரலனா கூட மே 4ஆம் தேதி அவங்களுக்கு நான் செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் கண்டிப்பா ஏற்படும். ஓகே, வெளியா இருக்கக்கூடிய இந்த எக்ஸிட் போல பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.